வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வந்து திரும்ப வந்து டபுள் சாம்பியன் வந்து வின் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாக பட் இதுதான் இப்போ இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனாரோ அதே மாதிரி இப்போ வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனையும் அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் இந்த ரெண்டையுமே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வச்சிருக்கணும். அப்போ வச்சிருந்தா மட்டுமே தான் அந்த டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து இப்போ அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது இந்த ஒரு டாக் வந்து இப்போ எதனால் வந்து போகுது அப்படின்னா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. அதாவது இந்த டைட்டில் வந்து உங்ககிட்ட இருக்கிறத விட பெட்டர் தென் பெட்டரா என்கிட்ட தான் வந்து இந்த டைட்டில் வந்து இருக்கணும். அதுதான் வந்து நல்லா இருக்கும். அது இல்லாமல் அதோட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தான் இருக்குது. அதாவது அந்த ஒரு தகுதி தராதரம் பட் எனக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த டைட்டிலுக்கான உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா அது எனக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த டைட்டில் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது WWE வந்து 2 டைட்டில் அப்படிங்கிறது மெயின் டைட்டில் தான். ஒன்று வந்து ரா பிராண்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வச்சுருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். அந்த டைட்டில் வந்து ரா பிராண்டுக்கு வந்து கெத்து. அதேமாதிரி ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வச்சுக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிறது அது கெத்து. ஆனாலும் இந்த 2 சாம்பியனும் WWE மெயின் சாம்பியனாக இருந்தாலும் அட்ராக்டிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 டைட்டிலுமே உங்கள்கிட்ட இருக்கிறது அந்த டைட்டில் மாதிரியே தெரியல. நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் வச்சுருக்காரு. அவர் எப்போ அந்த டைட்டிலை வந்து லாஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க. இது நம்முடைய சிஎம் பங்க் இருக்கானா, சிஎம் பங்குக்கு அடுத்த ஃபியூடு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ டைட்டில் வின் பண்ண இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சர்வீஸ் சீரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார் கேமுக்குள்ளே வந்துட்டார். அதனால் இப்போ வந்து இந்த டைட்டிலுக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது பட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது இல்லாமல் இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டில் வந்து திரும்பி வின் பண்ணணும். அதாவது ரோமன் ரெயின்ஸாக சொல்லிட்டார். அதாவது எனக்கு வந்து டைட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஏன்னா உங்ககிட்ட அந்த டைட்டில் இருக்கிறத விட என்கிட்ட தான் அந்த டைட்டில் வந்து அழகாக இருக்கும். உங்கள் ஷோல்டரில் வந்து நீங்கள் அந்த டைட்டிலை வச்சிருக்கிறத விட என்னோட ஷோல்டரில் வந்து அந்த டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைட்டிலுக்கான ஒரு கெத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுனால இப்போ ஃபேன்ஸ் அதிகமாக சொல்கிறது வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ வந்து சாம்பியன் வின் பண்ணுவார், ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ சாம்பியன் வின் பண்ணுவார். அதாவது டபுள் டைட்டில் வேறு கேட்டிருக்காரு. அப்போ ரோமன் ரெயின்ஸ்ட்டு இருக்குது. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்ட்டு இருக்குது அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் வந்து வின் பண்ணுவாரா, இல்லை சிஎம் பங்க் இருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து வின் பண்ணுவாரா, இல்லை 2 டைட்டிலுமே சேர்த்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு அந்த 2 டைட்டிலுமே வந்து வச்சிருந்தாருல, அதாவது WWE டைட்டில், யூனிவர்சல் டைட்டில், இது 2 டைட்டிலுமே யூனிஃபிகேஷன் பண்ணி தான் WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் அப்படிங்கிறதே கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு மாடுலேஷன் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த 2 டைட்டிலுமே ஒன்றாக்கிறதுனால இன்னொரு பிராண்டுக்கு வந்து ஒரு டைட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்டு ஹெவி டைட்டில் அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு வந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ஹெவி டைட்டிலையும் இப்போ அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் இது ரெண்டையும் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்காங்க. அதே இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மனியா 42 வந்து யாரு கூட வந்து மேட்ச் பண்ணுவார். ஒன்று வந்து நம்முடைய சிஎம் பங்கு கூட வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக மேட்ச் பண்ணுவாராம், இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் கூட ரெசல்மனியா 42 வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மேட்சஸ்லாம் நடக்க போகுது. ஒன்று வந்து நம்முடைய சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ்க்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேட்ச்சு, இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் விசிஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சு, இன்னொரு மேட்ச் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் விசிஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சிஎம் பங்க் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இந்த 4 மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வந்து இருக்க போது அது வந்து டைட்டில் மேட்சாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து டிமாண்ட் பண்ணுறனால வந்து ஏன்னா திரும்ப வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து களத்துக்கு வந்து இறங்க போகிறாரு. களத்தில் வந்து இனிமேல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஆட்சி தான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க், ட்ரூ மேக்இன்டையர், ப்ராக் லெஸ்னர் இவங்க யாருமே வந்தாலும் சரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஆட்சி காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதாவது பழைய நம்முடைய ஓஜி ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படிங்கிறத விட இனிமேல் தரமான சம்பவம் அப்படிங்கிறது WWE பட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வச்சிருக்கோம் வந்து ஏன்னா 1314 நாள் அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரண டேஸ் கிடையாது. அது இப்போ வந்து நம்ம உங்களுடைய ஜான்சனை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து ஜான்சனை வந்து WWE வந்து 17 முறை வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து WWE வின் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரே ஒரு டைட்டில் ரேஜன் தான் போனார். 1316 நாள் போன அந்த ஒரு டைட்டில் ரேஜன் வந்து நம்முடைய
ஜான்சன் வந்து 17 முறை வந்து சாம்பியன் வின் பண்ணி கூட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய ஜான்சனாவால தொடக்கூட முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு புது ரெக்கார்டை வந்து படைச்சிட்டு போயிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் படைச்ச இந்த ஒரு ரெக்கார்டை வந்து இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலையுமே முறியடிக்க முடியும் அப்புடின்னா, அது வந்து சாத்தியமே இல்லாதது. இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடிக்கவே முடியாது. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னா அவர் ஒரே ஒரு ஆள் தான். இதுக்கப்புறம் வர அந்த ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது யாராச்சும் முறியடிப்பாங்கன்னு கேட்டால் அது வந்து இம்பாசிபிள். அதனால் இப்போ என்னதான் வந்து எவ்வளோ டைட்டில் ரேஞ்சர் வந்து ஆனால் பல சூப்பர் ஸ்டார் வந்து கொடுத்திருந்தாலும், ஆனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கொடுத்த அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இதுக்கப்புறம் முறியடிக்க முடியாது. அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டில் வச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு, அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்தாரு, அதுக்கான ஒரு மரியாதையை கொடுத்தாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE வந்து அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அதாவது ராவாக இருக்கட்டும், இல்லை ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், இல்லை பேப்ரியோவாக இருக்கட்டும், இல்லை லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெர்கண்டைஸ் சேல்ஸாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கொடி கட்டி பறந்து நம்முடைய WWE வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருந்தார். அதாவது 2020 2024 வரைக்கும் சாம்பியனாக இருந்தார். ரெசல்மனியா வரைக்கும் சாம்பியனாக இருந்தார். ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸால் வந்து WWE வந்து அழிவை நோக்கி போச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட போகல. அதாவது அழிவில் இருந்த WWE வந்து தூக்கி நிறுத்தினது யாருன்னா அது முழுக்க அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். இது வந்து யாராவது தப்பாக சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து WWE பார்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திரும்ப வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் படைச்ச இந்த சாதனைகள் தான். அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்ப வந்து WWE வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணுற கேரக்டர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல. ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்ப வந்து WWE வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணணும். ஹீல் டர்ன் பண்ணி வேர்ல்டு ஹெவி சாம்பியனோ இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எங்களோட ரோமன் ரெயின்ஸ்ட்டை கொடுங்க. ரோமன் ரெயின்ஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து எங்களோட ரோமன் ரெயின்ஸோட அடுத்த ஆட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து புது ரோமன் ரெயின்ஸ்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து பழைய ஓஜி ரோமன் ரெயின்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அதனால் ரெசல்மனியா 42ல் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு. அது வந்து 100% வந்து நம்முடைய சிஎம் பங்க் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் கூட வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்கெலாம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 1% கூட இல்லை. ஏன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து மோத மாட்டார் அப்படின்னா, ஏன்னா ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகிறதுனால இந்த மேட்ச் வந்து நடக்காது. அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய திரும்பி வந்து கோடி ரோட்ஸுக்குமான பார்ட் 3 மேட்ச் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அது இல்லாமல் WWE வந்து பார்ட் 3 மேட்ச் வந்து இவங்களுக்குள்ளே வந்து நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து முடிவு எடுத்ததுனால கண்டிப்பாக ரெசல்மனியா 42ல் வந்து நம்முடைய சிஎம் பங்க் விசஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் போது அதில் வந்து 100% வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து வின் பண்ண போகிறாரு. வின் பண்ணி திரும்பி வந்து ஒரு புது ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து படைக்க போகிறார். இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு புது ரெக்கார்டை வந்து படைச்சார் 1314 லாங்கஸ்ட் ட்ரைனிங் 4 இயர்ஸாக வந்து நம்முடைய சாம்பியனாக இருந்தாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதே மாதிரி இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்பி அகைன் வந்து படைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஒரு ரெக்கார்டை வந்து யாராலையும் படைக்க முடியல. இப்போ திரும்பி வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து படைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த ஒரு வரலாறை படைக்கிறதுக்காக நான் அதிகமாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து WWE வந்து சாம்பியனை வந்து வின் பண்ணணும். அதுவும் ரெசல்மனியா 42ல். ஏன்னா இந்த சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா சர்வீஸ் சீரிஸ்லேயே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யார் கூட வந்து ரெசல்மனியா 42 வந்து மோத போகிறாரு அப்படிங்கிறக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து WWE வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால் எத்தனை பேர் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறீங்க. அதுவும் ரெசல்மனியா 42ல் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து முதல் நல்லா இருக்கும், இல்லை சிஎம் பங்க் கூட முதல் நல்லா இருக்குமா, இது இல்லாமல் எந்த சாம்பியன் வந்து ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.